இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு இறந்து போச்சு. அது பேர் வந்து சிந்துஜா. 1063 மார்க் எடுத்திருக்கு. எம்பிபிஎஸ்க்கு வந்து மார்க் பத்தல அப்படின்ட்டு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. இதோட ஒரு ஒஸ்டான ஒரு ஸ்டோரி இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல சீரியஸாகவே. ஏன்னா அந்த இறப்புக்கு வந்து அந்த பொண்ணே காரணம் கிடையாது. ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுதல்னு தள்ளுற பேரண்ட்ஸு உங்களுடைய கனவுகளுடைய எக்ஸ்டென்ஷனாக அந்த பொண்ணையோ பையனையோ வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஓடுங்கிறீங்க மார்க்கு பின்னாடி, இன்ஜினியரிங், டாக்டர் இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்ட்டு வந்து அப்படி வந்து அந்த ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற அந்த மைண்டை கொண்டு போய் இப்படி ஒரு நேராக பண்ணி வச்சுக்கிட்டு இதை விட்டிங்கன்னா கீழே வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா ஒரு பிராய்லர் கோரி மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டியை எழுந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை அப்படி உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழந்தைய பெற்றுக்காதீங்க. நீங்கள் 2 பேர் வந்துட்டு ஏன்னா குழந்தை பெற்றுக்கலைன்னா நிறைய காசு மிச்சமாகும் இல்லைங்களா? நீங்கள் சம்பாதிக்கிறது பூரா மிச்சமாகும் இல்லைங்களா? ஒரு 10-15 வருஷம் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்களே நிறைவேற்றிக்கங்க. உன்னை பெற்று அதை டார்ச்சர் பண்ணி 15-20 வருஷத்துக்கு ஜெயில் மாதிரி ஒரு இது மாதிரி நடத்தி டிவியை பிடிங்கி விட்டு இன்டர்நெட்டை பிடிங்கி விட்டு படின்னு எவனோ டிவியில் வீதியில் போகிறவங்களாம் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதை பண்ணாதீங்க. அது பண்ணுறதுக்கு வந்து தயவுசெய்து குழந்தை இல்லாமல் இருந்துருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2வது, ஸ்கூல்கள். மால் ப்ராக்டிஸின் மன்னர்கள்ங்கிற பட்டத்தை வந்து நிறைய ஸ்கூல்களுக்கு வந்து கொடுக்கலாம். சரி, அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்களுக்கு. ஏன்னா கேட்டால் மால் ப்ராக்டிஸில் நாங்கள் வந்து எக்ஸாம்லாம் கரெக்டாக என்ன எக்ஸாம் கரெக்டாக எழுதுனேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் வந்து 12வது வகுப்பு வந்து 12வது மட்டும் தான் படிக்கிறான். நீங்கள் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு பாடத்தை வந்து நீ 10வது முடிச்சிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுற. 2 வருஷம் படித்தவன் வந்து இப்போ நல்லா நிறைய மார்க் எடுப்பான்னா, 1 வருஷம் படித்தவன் நிறைய மார்க் எடுப்பானா. ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் சொல்கிறது 11வது வகுப்பையும் 11வது வகுப்பாக தான் படிக்கணும். 12வது வகுப்பு பாடங்களே 12வது வகுப்பில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவன் அப்படிங்கிறது அவன் இழிச்சவன் ஆயிடுறான் இல்லைங்களா? நீங்கள் வந்து காசை கொடுத்து எப்படியோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 11வது எக்ஸாமில் வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சிடுறீங்க. பாஸ் பண்ண வச்சங்காட்டிக்கு வந்து ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவன் அதை பண்ண முடியாது. அவனுக்கு அந்த வசதி கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து இதில் வந்து யார் வந்து பெரிய ஒரு திருடன்? நீங்கள் தான் திருடன். அத்தனை ப்ரைவேட் ஸ்கூல் ஓனர் எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பேட்டி விட்டுறீங்க பார்த்தீங்களா, பல்ல அடிச்சுட்டு அந்த சேனலில் பார்க்குறப்ப அப்படியே வயிறுலாம் எரியுது. ஏன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவன் இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு வந்து 1186 மார்க் எடுத்திருக்கு. ஒரு மீடியா பையன் ஒரு நிமிஷம் கூட கவர் பண்ணல. ஆனால் அதே ஒரு 89 மார்க் தான் ஃபஸ்ட் மார்க்கு. அது 89 மார்க் ஃபஸ்ட் மார்க் என்ன 3 மார்க்கு தான் வித்தியாசம். ஆனால் அந்த 86 மார்க் எடுத்த பொண்ணு அப்படிங்கிறது அந்த பொண்ணுடைய முயற்சி தான் வந்து உண்மையாலுமே வந்து உத்தமமான முயற்சி அப்படிங்கிறது. இப்போ 89 மார்க் எடுத்தவங்க கிட்டத்தட்ட அப்படியே சும்மா அந்த அட்மாஸ்பியர்லேயே ஒரு நிமிஷம் மின்வெட்டு கூட இல்லாமல் படித்தவன். ஸோ இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. தயவுசெய்து வந்து 2 முறையாக பண்ணிடுங்க. அதாவது செகண்ட் கிளாஸ் எடிஷனாக கூட பண்ணிடுங்க. நாங்கள் கொஞ்சம் எப்படின்னா மனசு வந்து வருத்தப்படாமல் இருப்போம். இது வந்து வேறு கிளாஸ் எடிஷன், ஃபஸ்ட் கிளாஸ் எடிஷன்ஸ் அவங்க நிறைய காசு இருக்கிறவங்க. ஏன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா ஒரு வருஷம் கட்டி படிக்கிறவங்க மட்டும்தான் 1000க்கு மேலே எடுக்க முடியும் ஈஸியாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க. ஏன் என்னோடய சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் பையன் நாமக்கல் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல் வந்து வருஷம் 1 லட்ச ரூபா எதுக்கு கட்டுது? எப்படி தான் ஏதோ ஒன்று பண்ணி 1000 மார்க் மேலே எடுத்து வச்சுருவாங்க. அவன் 800 மார்க் எடுத்தான்னா கூட அங்கே 1000 எடுத்துருவாங்க. எப்படியோ பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுறாங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருட்டுத்தனமாக உங்களுடைய மாணவர்களை எல்லாம் வந்து உங்களோட காசின் மூலமாக வந்து எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போய் முன்னாடி சமூகத்தில் நிற்க வச்சு அவனுக்கான எல்லா டிகிரிகளையும் எல்லா முன்னணி டிகிரிகளையும் முன்னணி காலேஜில் வந்து அவனை மட்டும் எடுத்து வச்சிடுறீங்க. அந்த பின்னாடி இருக்கிற அத்தனை மாணவனும் ரொம்ப என்ன பிச்சை எடுப்பானா? ஏன் இது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதிங்க. நீங்கள் பண்ணுறது வந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அநீதி. நாளைக்கு வந்து சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு அத்தனைக்கும் நீங்கள் தான் வந்து முதல் விதை. இதை ஒத்துக்க மாட்டேங்க. கேட்டால் ரொம்ப உத்தமனாட்ட வந்து இன்டர்வியூவில் பேசுவீங்க. பயங்கர எரிச்சலாக இருக்காது. கவர்மெண்ட் ஆனவுன்னா வந்து காமராஜர் கல்வி கண்டு இருந்தார், கண்டு இருந்தார். நாம் என்ன பண்ணியிருக்கோம்? காமராஜரை பேசிகிட்டு இருக்கேன். அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். பாவம் எவ்வளோ பண்ணி ஸ்கூல்ஸை ஒரு பள்ளியை தொடக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய வாழ்நாள் லட்சியமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அத்தனை பள்ளிகளை தொடங்கி ஒரு பெரிய கல்வி படிச்சு பண்ணி போனார். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் யாராவது நீங்கள் என்ன தான் பண்ணீங்க? சீரியஸாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்காரன் வந்து 2 வருஷம் வந்து அப்படி இப்படி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சா அவங்க கூட நின்றுட்டு வந்து சர்டிஃபிகேட்டை பிடிச்சி போஸ்ட் கொடுத்துட்றீங்க.
முதலமைச்சர்கள் எல்லா முதலமைச்சர்களும் நான் சொல்கிறேன் நான். அவன் போஸ்ட் கொடுத்தோன்னே அவன் கொண்டு போய் அதை வந்து ஒரு பக்க விளம்பரத்தில் வந்து பெருசாக போட்டுட்டு ஐயோ முதலமைச்சரோட மாணவி பரிசு வாங்கினார் அப்படின்ட்டு வந்து அதை போட்டுடுறான். அதை போட்டு வந்து மாணவர்கள் அதான் அப்பாவி பெற்றோர்கள் இருக்காங்களா, அதை பார்த்தோன்னா ஐயோ முதலமைச்சர்கிட்டயே வாங்குறான் அப்படின்ட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து தாலிக்குடியை கூட வந்து அடகு வச்சு கொண்டு போய் அந்த ஸ்கூல்லேயே சேர்த்துடுறான். திருப்பி அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகுது இல்லைங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஏன் வந்து நமக்கு என்ன இல்லை, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு என்ன கம்மியாக வந்து சம்பளம் கொடுக்குறோம் நம்ம, இல்லை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு என்ன கம்மியாக செலவு பண்ணுறீங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை தவிர, எல்லாமே இருக்கிறப்ப ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து தனியாருக்கு நிகராக நம்மளால் இருக்க முடியாது. அதுவும் போக வந்து தனியாரை ஏன் வந்து இன்னும் ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க, ஏன் 11வது எக்ஸாமையும் 12வது எக்ஸாமையும் வந்து தனித்தனி எக்ஸாமை ட்ரீட் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்து வர்ற மார்க்கு தான் வந்து கடைசியில் பப்ளிக் மார்க்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்கனால சொல்ல மாட்டேறீங்க. ஏன் ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. தயவுசெய்து கொஞ்சம் எஜுகேஷன் ரிஃபார்ம் வந்து கொண்டு வாங்க. இது வந்து மாணவர்களுக்கு வந்து நீங்கள் செய்யும் பெரிய அநீதி. இது வந்து நிச்சயமாக மாற்றியே ஆகணும். ரொம்ப வயிறுலாம் எரியுதுங்க. ஏன்னா டிசர்வ்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பிடித்து படித்த மாணவர்கள்லாம் பின்னாடி உட்காந்துட்டு 2 மார்க் 3 மார்க் வித்தியாசத்தில் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த பெட்டு பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க பூரா முன்னாடி இருக்கா, நாளைக்கு டாக்டர் இன்ஜினியராக நல்ல வேலையை வாங்கிட்டு ஓடிடுவான். இவங்க அத்தனை பேரும் பட்ட கஷ்டங்கள் அதே தான். ஆனால் இவ்வளோ பெரிய வித்தியாசம் எரிச்சலாக இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த கவர்மெண்ட்டு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.